டெல்லி கிரிக்கெட் சங்க ஊழல் முறைகேடு தொடர்பாக மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி பதவி விலக கோரி ஆம் ஆத்மி கட்சியினர் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் நிரஞ்சன் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். டெல்லி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக இருந்த பொழுது அருண் ஜேட்லி பல கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்ததாகவும் ஊழல் செய்ததாகவும், எனவே இந்த புகாரின் பேரில் உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் என்று கூறி இன்றைய தினம் ஆம் ஆத்மி கட்சியின் தொண்டர்கள் டெல்லியில் பல்வேறு இடங்களில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதன் நேரடி காட்சிகள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் மிக தீவிரமாக இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். இதற்கு ஒரே ஒரு காரணமாக அவர்கள் சொல்வது, உடனடியாக அருண் ஜேட்லி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற ஒரே ஒரு ஒற்றை காரணம் மட்டும்தான் அவர்கள் சொல்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் டெல்லியின் ஒரு நாள் அவசர சட்டப்பேரவை கூட்டத்தில் கூட டெல்லியின் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அருண் ஜேட்லி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் ஊழல் புகார்கள் சிக்கியிருக்கின்றார்கள். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் தான் ஈடுபட்டு வருகின்றார். இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதனை பிரதிபலிக்கும் விதமாகத்தான் இன்றைய தினம் ஆம் ஆத்மி கட்சியின் தொண்டர்கள் டெல்லியின் பல்வேறு இடங்களில் தற்பொழுது போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். மிக தீவிரமாக நடத்தி வருகின்றார்கள். தற்பொழுது இந்த இடத்தில் கூட நாம் பார்க்கலாம், தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் அதிகப்படியான காவல்துறையின் வாகனங்கள் இங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றது. சற்று நேரத்திற்கு முன்னதான் இந்த இடத்தில் தண்ணீர் பீச்சி அடிக்கும் எந்திரத்தின் மூலம் கூட்டத்தினை கட்டுப்படுத்தும் ஒரு நடவடிக்கைகளை காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தார்கள். அது மட்டுமின்றி லத்தி சார்ஜ் என்று சொல்லப்படுகின்ற தடியடியும் நடத்தி அவர்களை கலைக்க முற்பட்டார்கள். ஆனாலும் கூட ஆம் ஆத்மி கட்சியின் தொண்டர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை மிக தீவிரமாக நடத்தி வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடமானது ஒரு முக்கியமான சாலையாகும். அதாவது துக்ளக் லேன் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான சாலை. இந்த இடத்தில் தான் மற்ற இடங்களுக்கு, டெல்லியின் மிக முக்கியமான சாலைகளுக்கு செல்கின்ற முக்கியமான சாலை. இந்த இடத்தில் இந்த போராட்டம் நடைபெற்று வருவதால் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் தான் ரேஸ் கோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மெட்ரோ நிலையமானது இருக்கின்றது. இந்த போராட்டத்தின் காரணமாக தற்பொழுது இந்த மெட்ரோ நிலையம் முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றது. இதனால் பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இந்த விஷயங்களை அனைத்தையும் காவல்துறையினர் இந்த போராட்டக்காரர்களுக்கு எடுத்து சொல்லியும் கூட அவர்கள் இந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதற்கு எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளவில்லை. தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதன் காரணமாக தற்பொழுது டெல்லியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நடைபெற்று வருகின்றது. இவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது, இந்த போராட்டமானது அருண் ஜேட்லி பதவி விலகும் வரை ஓயாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள். புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் நிரஞ்சன், நியூஸ் 7 தமிழ்.